आयेश अभद्रेश भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैषिकी कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकज नाभाय नमः पंकज माले नमः पंकज नेताय नमस्ते पंकजांग्रे। वासुदेव परा वेद वासुदेव परा महः वासुदेव परा योग वासुदेव परा क्रियः वासुदेव परम ज्ञानम वासुदेव परम तपः वासुदेव परो धर्म वासुदेव परा गतिः। हरे कृष्णा प्रभु जी दंडार्पण। हरे कृष्णा। सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैका शतफला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैका दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एक बंदो मद संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मद आनंता नमोस्तुते असाधु साधु तादायिन अतीनो चाता करा हना मुंचा कदाचिन्मां प्रेम नकृत कंतयो स्पुरः। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा भक्तர்களே, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை அனைவரும் இந்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கொஞ்சம் எல்லாருமே மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? உங்க சிஸ்டம் எல்லாம் பாருங்க, தயவு செஞ்சு எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் மற்றவங்களுக்குலாம். அதாவது நம்ம நிறைய பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம் எல்லாமே நம்ம கிளாஸஸ் போகிறோம், படிக்கிறோம், புஸ்தகங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாஸ்திரங்களிலுமே குறிப்பாக சம்பாஷணைகள், அதாவது 2 பேர் பேசுறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சம்பாஷணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாஸ்திரங்களில் பார்க்கும் பொழுது பகவத்கீதையில இருந்து பாகவதத்து முதல் கொண்டு அதன் மீது ஒரு அதிக அளவு நமக்கு சுவை ஏற்பட காரணமே இருவர் பேசிக்கொண்டு இருப்பதுதான். ப்ளீஸ் மற்றவங்களாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உங்களை ஏதாவது ஸ்லோகம் படிக்க சொல்லும்போது நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க அதாவது ஒவ்வொரு இந்த சாஸ்திரங்கள் நம்ம பார்க்கும் போதும் அந்த சம்பாஷணை அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுதுதான் அதற்கான சரியான பதில் தர முடியும். அந்த பதிலின் மூலம் உங்களுடைய குழப்பம், உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தி அடையும். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர் அர்ஜுனனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதைவிட ஒரு பெரிய தீர்வு காண வேண்டிய நேரம் அப்படின்னா அர்ஜுனனுக்கு அந்த ஒரு தருணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில. சோ அந்த தருணத்தில் தான் அவன் அந்த கேள்வியை கேட்கிறான் பகவானிடம். அதுதான் பகவத்கீதையாக நமக்கு தெரிகிறது. சம்பாஷணை, அவர்களுடைய இருவருடைய பேச்சு. அதே போல பரீட்சத் மகாராஜாவிற்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ அவர் செய்து விட்டார். அவர் எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. பகவானுடைய கருணை, பகவானினுடைய பாதுகாப்பு, தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பகவானால் காப்பாற்றப்பட்ட பெருமை வாய்ந்தவர். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய அவருக்கு அவருடைய வாழ்க்கை எல்லாமே முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சாபம். அந்த முடிகிற தருவாயில் பக்தியில அவருக்கு எல்லாமே தெரியும். நவவித பக்தி எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த நவவித பக்தியில ஏதாச்சும் ஒரு பக்தியை பண்ணியிருந்த கூட அவருக்கு அந்த பகவானினுடைய அந்த கமல பாதங்கள், அவருடைய நித்திய லோகத்தை அடைவதற்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்திருக்கும். நான் சாண்டிங் பண்றேன், நம்மளுக்கு ஒரு வாரத்துல எனக்கு உயிர் போக போகுது, நான் கண்டினியூஸா ஒரு ரூம்ல உட்காந்து நான் சாண்ட் பண்றேன் அப்படின்லாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். அந்த சம்பாஷணை தான் ரொம்பவும் ஒரு முக்கியமான சம்பாஷணையாக, பலரும் அதன் பிறகு அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அது அப்படியே தொடர்ச்சியா ஸ்ரீமத் பாகவத்துல பாத்தீங்க அப்படின்னாலே தொடர்ச்சியாக அதன் பிறகு சூத கோஸ்வாமி எப்படி அந்த நைமிசாரண்யத்துல மற்ற முனிவர்களுக்கு, சாதுக்களுக்கு அந்த இருவரும் பேசிய ஒரு பேச்சு அப்படியே தொடர்ந்து
சோ இது போல பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாஷணைகள், பேச்சுகள், சைத்தன்ய சரிதாமிருதம், சைத்தன்ய மகாபிரபு அவரும் பார்த்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமியோட அந்த பேச்சு நம்ம வந்து பாகவதத்துல வந்து ஒரு முதல் 50 பக்கம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் படித்தீர்களே ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் வந்து அதை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த சம்பாஷணைகள் பகவத்கீதையில யாரெல்லாம் பேசியிருக்காங்க? பாகவதத்துல யாரெல்லாம் பேசியிருக்காங்க? சைத்தன்ய சரிதாமிரத்துல யாரெல்லாம் பேசியிருக்காங்க? ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த சம்பாஷணைகள் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிந்தது ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். வித்துரர் மைத்ரேயர் பேசினது பிரபுஜி. சரி. அப்புறம் சுகதேவ் கோஸ்வாமி பகவத்கீதையில எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க? 4 பேர். சஞ்சயன், திருதராஷ்டிரன், அர்ஜுன, கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனன். வேற யாரும் பேசலையா? வேற யார் பேசுறாங்க? ஓகே. ஸ்ரீமத் பாகவதத்துல மைத்ரேயர் பேசிருக்காரு. மைத்ரேயரும் அப்புறம் அவர் பேசிருக்காரு. அப்புறம் வந்து நாரதரும் வியாசதேவரும் வந்து அந்த சம்பாஷணை இருக்கு. அப்புறம் சூத கோஸ்வாமி, சௌனக ரிஷிகள். அப்புறம் உத்தவா பேசிருக்காங்க. உத்தவாவும் மைத்ரேயன் அவங்க 2 பேரும் பேசிருக்காங்க. அப்புறம் இந்த ரமகுவரும் ஜடபரதரும் பேசுவார்ல பிரபுஜி. வெரி குட். அப்புறம் இந்த முக்கியமான 2 சம்பாஷணைகள். கஜேந்திரன் இவர் வந்து அந்த 4 சிவபெருமான் அந்த ருத்ரகீத அந்த இவர் அவரை பிரச்சேதாஸ். ஓகே ஓகே. பிரச்சேதாஸோட பிரபு பிரணம் பிரபு. பிரபு தேவகுதி கபில தேவ். ஃபேண்டாஸ்டிக். சோ தேவகுதி கபில தேவர் அவங்களுடைய ஒரு அறிவுரை, அந்த ஒரு சம்பாஷணைகள் அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்புறமா வந்து பிருத்து மகாராஜா போர் குமாரர்களோடு பேசிய ஒரு சம்பாஷணை. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பாஷணை நாரதரும் துருவ மகாராஜரும் பேசியது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அப்புறமா சிவபெருமானும் சதி தேவியும் தக்ஷனுடைய யாகத்திற்கு நான் செல்ல வேண்டும் அப்படின்னு சதி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும் பொழுது அவர்கள் பேசிய ஒரு சம்பாஷணை. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சம்பாஷணைகளுடைய ஒரு அடிப்படை தத்துவமே என்ன என்றால், என்ன அடிப்படை தத்துவம்? எல்லாரும் பேசியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இவங்க எல்லாருக்குமே பேசி அதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் வந்து எல்லாத்துக்குமே காமன். அதுதான் எல்லாருடைய சம்பாஷணையும் நல்ல ஒரு தீர ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த சம்பாஷணை அங்கு நடைபெற்றிருக்கும். அது என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? பகவானை பத்தி எல்லாருக்கும் இந்த உலக மக்களுக்கு எல்லாம் சொல்லணும்ன்றதுக்காக இந்த இம்பார்ட்டன்ஸ எவ்ரிபடி ஷுட் நோ அப்படின்றதுக்காக எல்லா ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றதுக்காக அந்த மாதிரி சம்பாஷணைகள். இதை விட கொஞ்சம் பெட்டரா யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? இதுவும் ஒரு சரியான ஒரு பதில் தான் இது. நம்மளோட வாழ்க்கை குறிக்கோள் பகவானை சென்று அடையிறது. ஓகே. ஆல்மோஸ்ட் அது வந்து அவங்களோட சம்பாஷணையால அவர் வந்து நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறாங்க எப்படி எல்லாம் அவரை போய் சேரலாங்கிறது. வேற யாராச்சும் கரெக்டா அந்த புல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கரெக்டா அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இந்த ஜீவாத்மாக்கள் வந்து தங்களோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனை மறந்து இந்த லோகத்துல மாயையால இருக்கிறத எப்படி அவங்க திருப்பி ஹவு டு கோ பேக் டு காட் ஹெட்ன்றத சொல்றதுக்காக. பகவான் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்றத. ஓகே. இதெல்லாம் அந்த புல்சைய சுத்தி வட்டம் வட்டமா இருக்கலாம். அந்த சுத்தி இருக்கிற வட்டத்துல நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நடுவுல இருக்கிற அந்த வட்டத்துக்கு அடிக்கிறது தான் புல்சை. கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன பதில் எல்லாமே கரெக்ட் தான். விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது. ஓகே. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் சொன்னாங்க அந்த மாதாஜி. அந்த மாதிரி எனிகோ எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம வந்து பகவத்கீதையிலயும் சரி பிரபுபாதருடைய நம்ம வந்து பகவானுடைய சேவகர்கள்.
அதான் சொன்னாங்க, அந்த மாத்தையை தான் சொன்னாங்க. எனியோ Okay. நம்ம வந்து சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன் உணர்வு அப்படிங்கும்போது, நான் இந்த உடல் இல்லை, ஆத்மா. இன்னைக்கு கூட மத்தியானம் கிளாஸ்ல நீங்க அதை பத்தி தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேர் அந்த மத்தியானம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த தன் உணர்வு அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் இப்ப நீங்க சொன்ன எல்லா ஆன்சர்ஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த சம்பாஷணை முழுக்க முழுக்க எல்லாருக்குமே நீங்க அப்படியே உட்காந்து ஒன்னொன்னா நீங்க அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே வரும்போது நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஒரு 10 வாரம் 12 வாரம் பொறுத்து நம்ம எல்லா சம்பாஷணையும் முடிக்கும் பொழுது நம்ம வந்து அப்படியே திரும்ப ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த தன்னுணர்வு அடைந்தாலே ஒழிய நீங்கள் அந்த பகவானுக்கு தொண்டு செய்யவோ, நீங்க சொன்ன எல்லா ஆன்சரும் அப்பதான் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை இருக்கிற வரைக்கும், உடல் ரீதியாக நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது, இது எதுவுமே செய்யறதுக்கு நமக்கு மனசே வராது. எனக்கு தான் எல்லாருமே செய்யணும். நான் தான் ஒரு முதலாளி. எனக்குத்தான் அந்த சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கும். எதுக்கு இவருக்காக செய்யணும்? நம்ம எல்லாமே வந்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான ஒரு காரணமே வந்து, அந்த செல்ஃப் ரியலைஸ்டு இல்லாம எனக்கும் வந்து பகவானுக்கு இணையாக ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆணவத்தோடு இருந்ததின் ஒரு விளைவுதான் நம் இந்த பௌதீக உலகிற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி சைத்தன்ய சரிதாமிர்தாவை பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து ரொம்பவும் சிறப்பான ஒரு சில சம்பாஷணைகள்லாம் இருக்கு. அது ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு சைத்தன்ய சரிதாமிர்தா கிளாஸ் போய் ரமானந்தராயரும் சைத்தன்ய மகாபிரபுவும் சொல்லுவார் பிரபுஜி. அதுதான் டாப் மோஸ்ட். அது வந்து இட்ஸ் பிஹெச்டி. நீங்க வந்து பிஹெச்டி ஒருத்தர் வாங்குறாங்க, பக்தியை பத்தி ஒருத்தருக்கு வந்து பிஹெச்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி ஹையஸ்ட் கான்வர்சேஷன். நம்ம சாஸ்திரங்களிலேயே வந்து ராமானந்த ராய்க்கும் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் நடந்தது. அந்த பக்தியிலேயே மிகவும் சிறந்தது. அது நம்ம ஒரு 2 கிளாஸ் தனியா அதுக்காக எடுக்கலாம் நம்ம. வேற ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆத்மா ராமச முனையோன்ற இதுக்கு வந்து 60 விளக்கங்கள் கொடுப்பார் Correct. ரூப கோஸ்வாமிக்காக. அதுதான் ரொம்ப டாப் மோஸ்ட்னு. வெரி குட், வெரி குட். நம்ம வந்து அதாவது அத்தியாயம் 24 மத்திய லீலையில வந்து அந்த ஆத்மா ராமா ஸ்லோகம் ஒரே ஒரு பதத்திற்கு அந்த மாதிரி ஒரு விளக்கம், சிறப்பான ஒரு விளக்கம் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நிறைய இருக்கு, நம்மளுக்கு அங்கேயும் நிறைய இருக்கு. ரகுநாத கோஸ்வாமி கூட ஒவ்வொரு அவருடைய சகாக்கள் ஒவ்வொருத்தரோட பேசும்போதும் ஒவ்வொரு விதமான ஒரு பேச்சுக்கள். சர்வபௌம பட்டாச்சாரியா அவர் வந்து ஒரு நாத்திகவாதின்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து இந்த உருவவாதிகள் அருவவாதிகள்னு சொல்லும்போது அந்த அருவவாத கொள்கைகளில் மிகவும் ஆழமான ஒரு பற்றுடையவராக இருந்த அவரோடு நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையும் மிகச்சிறந்த சம்பாஷணை. ஸோ அவருக்கு வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுங்கிற நாலேஜ் அவருக்கு வந்து அங்க கொடுக்கல. அவருக்கு வந்து அந்த அருவத்திற்கும் உருவத்திற்கும் உள்ள ஒரு வேற்றுமை, நீ வந்து பண்ற ஒரு பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த விழலுக்கு விளைத்த நீர் போல அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பயனற்றது அப்படிங்கிற புரிய வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கான்வர்சேஷன் அவங்க 2 பேருக்கும் நடந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னால எல்லா சாஸ்திரங்களிலுமே வந்து வித்தியாசமான ஒரு முறையில் அவர்களுடைய பேச்சு, அதனுடைய விளைவு, அவர்களுக்கு வந்து ஆழமான ஒரு பக்தியை பற்றிய ஒரு அறிவு. ஜடபரத முனியுடைய அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ரகுநந்தனுக்கு வந்து அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பற்றுதல், ஒரு சத்திரியனாக இருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு பெரிய அறிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவர்கிட்ட. ஆனால் அந்த சம்பாஷணைக்கு பிறகு அவருக்கு வந்து மிகவும் சிறப்பான ஒரு புரிதல் ஏற்படுகிறது அவருக்கு. அதே போல வந்து தேவஹூதிக்கும் கபில தேவருக்கும் உள்ள இது, கபில தேவருடைய அதாவது தேவஹூதி வந்து அவருடைய கணவரோடு இருந்து கொண்டு கணவர் செய்யக்கூடிய அனைத்தையுமே பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு அப்ப ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. ரகுகணனும் வந்து அந்த ஒரு சத்திரியனாக இருந்து பிராமணர்களோட இருந்து பல்வேறு வகையான விளக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்த போதிலும் அந்த ஜடபரத முனியோடு ஏற்பட்ட அந்த சம்பாஷணையில் தான் அவருக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு புரிதல், மிகச்சிறந்த ஒரு புரிதல் அவருக்கு ஏற்படுகிறது. அதுபோல தேவஹூதிக்கு வந்து தன்னுடைய மகன் அதாவது கபிலதேவர் பகவான், அதன் பிறகுதான் அவருக்கு அந்த வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியத்துவமே தெரிய வருகிறது.
சோ நமக்கும் வந்து இந்த சம்பாஷணைகள் மூலமாக நிறைய விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சோ அதனாலதான் நம்ம வந்து இத ஒரு ஒரு சின்ன ஒரு சிறப்பு பகுதியாக நம்ம பார்த்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் அதுல வரக்கூடிய நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்து விளக்கம் கொடுக்கலாம். ஹரே நான் வந்து கிருஷ்ணா இன்னைக்கு பிரபுஜி. சாரி பிரபுஜி. பிரபுஜி ஒரு மாதாஜி கால் பண்ணி உள்ள வர முடியல அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. அதான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் இது பண்ணலாம். ஓப்பன் மாதாஜி, இந்த ஐடி வந்து ஓப்பன் 108ன்னு பாஸ்வேர்டு போட சொல்லுங்க. கால் பண்ணாங்க. ஓகே மாதா பிரபுஜி. தேங்க்யூ. 108. யா. ஸோ நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் அதை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மேபி 1 or 2 கிளாஸஸ் இந்த பாகவதத்துல வந்து இந்த பாகவதம் எப்படி அந்த 12 அத்தியாயங்கள் எப்படி வந்து எந்தெந்த இடத்துல எப்படிலாம் அந்த சம்பாஷணைகள் மூலமாக அந்த பாகவதம் முழு சாஸ்திரம் அந்த தொகுப்பு எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருமே வந்து அந்த சம்பாஷணைகளுடைய எவ்வளவு ஸ்லோகங்கள் இருந்திருக்கு அதற்கான விளக்கங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாகவதத்தினுடைய முன்னுரை நீங்க நல்ல சிறப்பாக படித்து பார்த்தீர்களானால் அதுல வந்து முதல் 50-60 பக்கம் நினைக்கிறேன், தமிழ்ல எவ்வளவு பக்கம் தெரியல எனக்கு, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய போதனைகள் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் ஒண்ணு வரலாம். முதல்ல வந்து ஸ்ரீமத் பாகவதம் ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது இது குறிப்பாக இந்த ஒரு குறிப்பு நம்மளுடைய இஸ்கான் இயக்கத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதிய பாகவதத்தில் தான் இது போன்ற ஒரு குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் ஃபர்ஸ்ட் கேண்டோல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700-750 பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 50-60 பக்கம் வந்து அந்த அறிமுக படலமே சைத்தன்ய மகாபிரபுவுடைய முழு வாழ்க்கை வரலாறை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். இதற்கான ஒரு முக்கியமான காரணம், முக்கியமான புரிதல் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? எதற்காக சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி அவர் எழுதியிருக்கிறார்? பாகவதத்துல கிருஷ்ணரை பத்தி அவர் படிக்கிறார். இத்தனைக்கு நம்ம வந்து பாகவதத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி எங்கேயுமே ஒரு பெரிய குறிப்பே இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது முன்னுரை அப்படின்னு போட்டு எதற்காக அவரை பற்றி எழுதுகிறார்? எனி ஐடியா? சாக்ஷாத் பகவான் அப்படின்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபு, நம்பிக்கை வர்றதுக்காக. அது வேற ஏதாவது புத்தகத்தில் எழுதிருக்கலாமே. பகவான் யார் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கலாம்ல அவரு தனியா. ஒன் திங், அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டான்னு தெரியல பிரபுஜி. இத முடிச்சிட்டு யூ ஹாவ் டு ரீட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரா? அதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சைத்தன்ய சரிதாமிரதம் அந்த மாதிரி படிக்கணும்ன்றதுக்காக தெரியல என்னன்னு. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? கிருஷ்ணருடைய அவதாரமாக சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்தில் அவதரிக்கிறார் இல்லையா, அதனால கொடுத்திருப்பாரு. இல்ல மாதாஜி, யாரோ ஒருத்தர் சொன்னீங்க ஆத்மராமான்னு சொல்லி, யார் செல்வி மாதாஜி சொன்னீங்களா, யாரும் சொன்னீங்கன்னு தெரியல. ஆத்மராமா ஸ்லோகத்தை பத்தி அவரு ஒரு விளக்கம் 24வது சாப்டர் மத்திய லீலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவும் சனாதன கோஸ்வாமி அவர்களுமே உடைய சம்பாஷணையில வந்து அதுல முழு விளக்கம் தரப்படுகிறது. அந்த முழு விளக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 60 வகையில் அதற்கான ஒரு விளக்கம். அதற்கு வந்து சனாதன கோஸ்வாமி வந்து என்ன பதில் சொல்றாருன்னா, சாக்ஷாத் ஈஸ்வர துமி விரஜேந்திர நந்தனா தொமார நிஸ்வசே சர்வ வேத பிரவர்த்தனா துமி வக்தா பகவா தேரே துமி ஜன அர்த்தா தொமோ வின அந்ய ஜானித்தே நாகிகா சமர்த்தா. மத்திய லீலை 24ல 315வது ஸ்லோகம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா வீட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தான் பகவான், யூ ஆர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி, சாக்ஷாத் ஈஸ்வர துமி, நீங்கள் தான் பிரஜநந்தனா மகராஜ், நந்த மகாராஜாவுடைய அன்பு புதல்வன், உங்களுடைய சுவாசமே அனைத்து விதமான வேதங்கள், தொமார நிஸ்வசே சர்வ வேத. நம்ம படிக்கிறோம் இல்லையா, பகவானினுடைய சுவாசங்கள் தான் வேதங்களாக வருகின்றன அப்படின்னு. பிரவர்த்தனா அப்படிங்கும்போது ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. அவருடைய அந்த சுவாசம் வரும்பொழுது வேதங்களாக அந்த அதிர்வு ஏற்படுகிறது. அதே போல துமி வக்தா, வக்தா மீன்ஸ் ஸ்பீக்கர், பேசுபவர். இந்த பாகவதத்தை பேசியது யார்? நீங்கள் தான் பேசியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அனைத்துமே தெரியும். அந்த 60க்கும் விளக்கம் கொடுத்த பிறகு அவர் இது போன்ற ஒரு ஸ்லோகத்தை செய்கிறார். சோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது, முதல்ல பாகவதத்தை சொன்னதே பகவான் தான் அப்படிங்கிறது.
நம்ம வந்து எல்லாருமே படிச்சிருக்கோம். வியாசதேவர் as compiled என்றால் தொகுத்து வழங்கினார். அப்படிங்கும்போது அவருக்கு அந்த ஞானத்தின் மூலமாக நாரத முனியினுடைய ஒரு கருணை, ஒரு கிருபையின் மூலமாக அவருக்கு வந்து அப்படியே வருது எல்லாமே. நம்ம கனவுல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்குலாம் கூட போயிருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கனவுல நம்ம என்னமோ எல்லாமே நேர்ல பாக்குற மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு சில பேருக்கு அந்த கனவு ஞாபகம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததும்பாங்க. அதுல ஒரு சிலது கோயின்சிடென்ட்டா நம்ம நடந்தது திரும்ப ரிப்பீட் ஆற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய கனவுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு திறமைகளே இருக்காது. திடீர்னு பார்த்தா காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அடியில தண்ணிக்கு அடியில போய் மீனோட மீனா நம்மளும் அப்படியே ஸ்விம் பண்ற மாதிரிலாம் கனவு வரும் ஒரு சில பேருக்கு. இல்லைன்னா நம்மள ஒரு புலி துரத்துற மாதிரி இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ரியல் லைஃப்ல நம்மளுக்கு நடந்திருக்காது. பட் அப்படியே ரியலிஸ்டிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஒண்ணு அதை உருவாக்கும். அது போல அந்த வியாசதேவர் என்பவர் தொகுத்து வழங்கினார். He has compiled ஸ்ரீமத் பாகவதம். He has not written ஸ்ரீமத் பாகவதம். சோ நமக்கு முதல் சம்பாஷணை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சனாதன கோஸ்வாமிக்கும் சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் அந்த ஏற்பட்ட அது ரொம்ப முக்கியம். அது வந்து அருமையான ஒரு 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 போர்ஷன். அதை நம்ம ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நல்லா ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அதை பார்க்கலாம் நம்ம. சோ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை மையமாக வைத்து, இதை அடித்தளமாக வைத்து அந்த பாகவதத்தை அவர் தன்னுடைய பொருளுரையில வந்து அவர் எடுத்துட்டு வர்றார். அதனாலதான் அந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. முதல் 50 பக்கத்துல அந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றால், பிரபுபாதருடைய அந்த மூட் அண்ட் மிஷன் சொல்லுவாங்க. நீங்க எஸ்பெஷலி யாராச்சும் பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து அவங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய பொருளுரையை படிக்கும் பொழுதும் ஸ்ரீல பிரபுபாதர் எந்த மனநிலையில் இருந்தார், எந்த இலக்கை மையமாக கொண்டு இதனை எழுதியிருக்கிறார், இத பொருளுரையை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் படிப்பதற்கு தகுதி வாய்ந்த மாணவர்கள் ஆகிறீர்கள். நம்ம சொல்றோம் இல்லையா, 3 வகையானவர்கள் சாஸ்திரங்களை படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நித்தியம் பாகவத சேவையா, நம்ம எல்லாம் வந்து அந்த நித்தியம் பாகவத சேவையாவை சேர்ந்தவர்கள். பகவான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பார்க்கும்போது அவருடைய உடல் உறுப்புகள் அப்படியே பாதங்களில் துவங்கி அவருடைய தலை வரையில் ஒவ்வொரு ஸ்கந்தங்களுக்கும் 2 ஸ்கந்தங்களும் 2 பாதங்கள். அது போல அந்த நித்தியம் பாகவத சேவையா, ஒரு சில பேர் டைரக்டா 10வது ஸ்கந்தத்துக்கு போவாங்க. என்டர்டெயின்மெண்ட், தே வாண்ட் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். பகவானுடைய லீலைகள், ராசலீலைகள், பெண்களோடு ஆடிய நடனம், அந்த மாதிரி ஒரு காம கண்ணோட்டத்தோடு அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வகையினர். 3வது வகையினர் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், இங்க என்னதான் எழுதியிருக்குன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, ஒரு வாட் டு யூ சே, ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் சொல்லுவாங்களா, அந்த சமயத்துல ஆசிஃப் அவர் வந்து ரொம்ப புத்திசாலி மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லா இலக்கியங்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் நான் வந்து கம்பேர் பண்ணிட்டு எது பெஸ்ட்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு படிப்பவர்கள். ஸ்ரீல பிரபுபாதர் அவ்வளவு பெரிய ஒரு பாகவதத்திற்கு பொருளுரையை வழங்கி இருப்பவர் தன்னுடைய திறமைக்காக எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுக்கவே இல்லை. நீங்க வந்து பகவத்கீதை படிக்கும்போது கூட பகவத்கீதை முன்னுரையில் கூட அவர் எழுதுறார், அவர் இதில் எனக்கு ஏதேனும் ஒரு பெருமை இருந்ததென்றால் அது என்னுடைய ஆன்மீக குருவை மட்டுமே சாரும். So that is a real humbleness of a person. அந்த மூடு வந்து நம்ம வந்து அதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த டேக் ஹோம் அப்படிங்கிற கிளாஸ் எல்லாம் முடிச்சோன்னா, நீ இந்த கிளாஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு யாராச்சும் ஒன்று கேட்கும்போது டிஃப்ரெண்ட் நம்ம சொல்லுவாங்க, ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா ஃபண்டமெண்டலா நம்ம இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும் பொழுது அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய், அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாய். எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் கம்பேஷன், நீங்க பணிவாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு ஜெலஸ்ல வந்து பக்கத்துல வர்ற வேற ஒரு டிவோட்டியை பார்ப்போம், இல்லைன்னா வேற ஒரு நிகழ்ச்சி மூலமாக நம்மளே கம்பேர் பண்ணிப்போம். நான் அதை விட திறமையானவன், என்னை காட்டிலும் அவனுக்கு அந்த ஒரு வசதி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கம்பேரிட்டிவ் மைண்ட்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும் பொழுது அந்த மனநிலையை நம்மால் கண்டறிய வேண்டும். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு நம்ம வந்து டீப்பா ஸ்டடி பண்ணணும். ஸ்க்ரூட்டினைசிங்லி ஸ்டடியிங் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்லுவார் எப்பவுமே. ஸ்க்ரூட்டினைசிங்லி ஸ்டடியிங் அப்படின்னா படிக்கும்போது ஆழமாக ஆராய்ந்து தீர
அதை புரிந்து கொண்டு அந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் அவர் எந்த மாதிரி ஒரு மூடுல வந்து அவர் அந்த லைனை எழுதியிருக்காரு, அந்த பொருளுரையில பர்போட்ல அவர் கொடுக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இந்த முழுக்க முழுக்க இந்த பாகவதத்தை அவர் எடுக்கும் பொழுது இந்த ஒரு ஆத்மராம அந்த ஒரு பகுதியை மனதில் வைத்து கொண்டு அவர் வந்து பாகவதத்தை அவர் வழங்குகிறார். அந்த முன்னுரை பக்கம் அந்த 55 பக்கத்தை நீங்க நல்லா படிச்சு திரும்ப ஒரு வாட்டி போய் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியும். எதற்காக வந்து அங்க சைத்தன்ய மகாபிரபுவை பற்றிய ஒரு குறிப்பு தீவிரமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சம்பாஷணை அப்படிங்கிறது எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சுட்டு போயிட்டு இந்த ஸ்லோகத்துல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படி இல்லை. அந்த சம்பாஷணைகளுடைய ஒரு தாக்கம் இந்த சாஸ்திரத்தில் எப்படி அமைந்திருக்கிறது. சோ சூத்த கோஸ்வாமி வந்து ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 3rd சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டோல முதல் 2 சாப்டர்ஸ் இஸ் டிஃபரெண்ட். சூத்த கோஸ்வாமி இப்ப என்ன 2nd லைன்ல வராரு. இப்ப நமக்கு தெரிந்தது என்ன அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜாவும் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி. சோ சூத்த கோஸ்வாமி வந்து தன்னுடைய அந்த துவக்க உரையை ஆற்றும் பொழுது அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜாவும் அந்த கங்கை நதி கரையிலே அந்த சம்பாஷணையை கேட்க அமர்ந்திருந்த பல்வேறு வகையான சாதுக்களில் அவரும் ஒருவராக இருந்து அதை கேட்டிருக்கிறார். ஆனால் வியாசதேவர் யார் மூலமாக ஈர்க்கப்பட்டு இந்த பாகவதத்தை தொகுத்து வழங்கினார் அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 6வது சாப்டர்ல வந்து இதை பற்றிய ஒரு முழு விளக்கம் இருக்கிறது. அவர் வந்து எண்ணற்ற சாஸ்திரங்களை படைத்திருக்கிறார், வேதாந்த சூத்திரங்களை எழுதியிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு வந்து அந்த ஒரு முழுமையான ஒரு திருப்தி இல்லை. அப்படிங்கிறதால அங்க ஒரு சம்பாஷணை நாரத முனி வியாசதேவருக்கு அந்த 6வது அத்தியாயத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கேண்டோல வந்து 6வது அத்தியாயத்தில் அந்த முடிவு அதுல இருந்து கடைசியில் நம்ம பார்க்கும்போது அவர் தொகுத்து வழங்குவதற்கான ஒரு காரணம் அந்த சம்பாஷணை. அதன் பிறகு சுகதேவ கோஸ்வாமி 16வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா அந்த சூத்த கோஸ்வாமி சொல்றாரு இல்லையா, 3வது ஸ்கந்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா பகவானினுடைய பல்வேறு வகையான அவதாரங்கள், அப்புறமா சிருஷ்டியை பற்றியது, அதை பற்றி எல்லாமே அவர் விளக்கி கொண்டு வருவதாகத்தான் அமைப்பு. ஆனால் அந்த பேச்சு அந்த சம்பாஷணை அப்படின்னு பார்க்கும்போது 16வது அத்தியாயத்தில் இருந்து எப்படி வருது அப்படின்னா அந்த பரீட்சித் மகாராஜாவுடைய அந்த ஸ்ருங்கி முனிவர் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு விளைவு, அதன் பிறகு அவர் எப்படி வந்து சுகதேவ கோஸ்வாமியிடம் அடைக்கலம் அடைந்து எனக்கு வந்து பாகவத்தை பத்தி கேளுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்விகளை கேட்கிறார். உடனே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, வாழ்நாள் முழுக்க ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சம்பாஷணை அவர்களுக்கு துவங்குகிறது. 2வது ஸ்கந்தம் நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமியும் மகாராஜ் பரீட்சத்துக்கும் நடைபெற்ற அந்த சம்பாஷணையை அவர் மீண்டும் துவக்குகிறார். நைமிசாரண்யத்தில் வந்து திரும்ப அவர் எடுக்கிறார். சோ புதுசா படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். ஆக்சுவலா யார் எங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா சூத்த குவாச்சான்னு வருது, திடீர்னு பார்த்தா சுகதேவ கோஸ்வாமி இது வருது, பரீட்சித் மகாராஜா பேர் மாறி மாறி வருது அப்படின்னா இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2-3 சாப்டர்ஸ் கேண்டோஸ் நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது, எஸ்பெஷலி 2nd கேண்டோ பார்க்கும்போது சூத்த கோஸ்வாமி இஸ் அகைன் ரிப்பீட்டிங் சுகதேவ கோஸ்வாமி என்ன பேசினாரோ அதை வந்து மீண்டும் அந்த நைமிசாரணத்தில் உள்ள சாதுக்களுக்காக அவர் மீண்டும் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அந்த 2வது ஸ்கந்தம் வருகிறது. 3வது ஸ்கந்தம் போகும்பொழுது வேறு ஒரு புதிய சம்பாஷணை அங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா விதுரனுக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை. அதையும் வந்து அவரு அங்க ரெஃபர் பண்ணுவாரு, கோட் பண்ணுவாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு இருக்கும். ஒரு கேள்வி மாதிரி நான் கேட்கிறேன், இதுல எவ்வளவு பேர் இதுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். முதலில் பாகவதத்தை கேட்டது மைத்ரேய முனிவரா சுகதேவ கோஸ்வாமியா? சொல்லுங்க பார்க்கலாம். மைத்ரேய முனிவர். மைத்ரேய முனிவர் கேட்டாரா? எங்க கேட்டாரு? கிருஷ்ணர் கூடலே இருப்பாரு. பகவானிடம். சோ மைத்ரேய முனிவர் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம் ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து போக போக நிறைய லெக்சர்ஸ் கேட்டு அந்த மாதிரி வர்றதால நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்கு
தெரிய வருகிறது. புதுசா ஒருத்தர் பாகவதத்தை வந்து படிக்கிறாங்க, ஒரு நியூ டிவோட்டி, கொஞ்ச நாள் தான் வந்திருக்காங்க, அவங்க வந்து பாகவதம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவங்க படிக்கும்பொழுது அவங்க மனசுல என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் மைண்ட்ல எடுத்துட்டு வரும்போது, ஓ! வியாசதேவர் ஃபர்ஸ்ட் வந்து அவன் பையனுக்கு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அந்த பையன் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லியிருக்கான். அத கேட்டுட்டு இருந்த ஒரு ஆளு சூத கோஸ்வாமி. அவரு போய் இன்னொருட்ட சொல்லியிருக்காங்க. இதான் சீக்வென்ஸ் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் பாகவதத்தை கூறியிருக்கிறார். இது ஒரு சம்பாஷணை. இது ஒரு பேரலலா நடந்திருக்கு. இது எப்ப நடந்திருக்குன்னா மச் பிஃபோர் ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து அந்த யுகம் முடிவதற்கு முன்பாக. பரீட்சித் மகாராஜாக்கு எப்ப வருது அப்படின்னா, அந்த கலியுக ஆரம்பத்தில் அது ஆரம்பிக்கிறது இல்லையா? கலியுகம் முடியும் தருவாயில் கலியுகம் ஆரம்பிக்கும் தருவாயில், அந்த துவாபர யுகம் முடியும் தருவாயில் அவருக்கு வந்து இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டு கலியுகம் பிரவாகமாகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல். ஆனால் இங்க உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து நடுவுலயே சொல்லியிருக்காரு. அவருடைய லீலைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் இருவருக்குமே வந்து பகவானால் அந்த பாகவதம் போதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மைத்ரேய முனிவர் வெறும் அந்த ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் மாத்திரம் எடுத்துக்காம, கிருஷ்ணரோடு ஏற்பட்டதை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், அவர் பல்வேறு வகையான சம்பாஷணைகளை கூட விதுரனுக்கு வந்து அவர் கூறுகிறார். இது வந்து 20வது அத்தியாயம் ஸ்கந்தம் கேண்டோ 3ல வந்து நம்ம அதை படிச்சு பார்த்தோம்னா அதுல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல படிச்சு பார்த்தோம்னா மைத்ரேய முனிவர் பல்வேறு வகையான சம்பாஷணைகளை எல்லாமே கூட விதுரர் கேட்கக்கூடிய பல்வேறு வகையான கேள்விகளுக்கு அவர் அங்க பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். சோ இத பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 லேயர் இந்த பாகவதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சோ முதலில் வந்து இது நான் சொல்றது இந்த சீக்வன்ஸ்ல இல்ல, இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்பாஷணைகள்ல வந்து நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்காக வியாசதேவர் எப்படி பேச ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம பார்க்கலாம். வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவர் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? அவர் வந்து நேரிடையாக பேசியது 5 ஸ்லோகங்கள் மட்டும்தான். 5 ஸ்லோகங்கள் தான் அவர் பேசுறார். அவர் அதன் பிறகு எல்லாமே என்ன ஆகுதுன்னா, முதல் 3 ஸ்லோகங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் 3 ஸ்லோகங்கள்ல வந்து அந்த குளோரிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பகவானை பற்றி இவர்தான் ஆதி புருஷர், இவர்தான் பரம்பொருள் அப்படிங்கிற அந்த புரிதலை ஏற்படுத்துவது. 4வது 5வது ஸ்லோகத்துல வந்து ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி அவர் கொடுக்கிறார். முதல் 3ல வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு 4, 5ல வந்து ஒரு சிறிய அறிமுகம். அதன் பிறகு சூத கோஸ்வாமி அந்த நைமிசாரண்யத்தில் ஆரம்பிக்கிறது. அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்ரீமத் பாகவதம் வந்து 6th சாப்டர்ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். சோ இப்போ 1.6.1 அந்த ஸ்லோகம் உங்ககிட்ட இருக்கா? யார்ட்டாச்சும் இருந்தா அதை படிங்க பார்க்கலாம். யார்கிட்டையும் இல்லைன்னா நான் படிக்கிறேன். நான் அதுதான் இதுல அனுப்பிச்சுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் எப்படி தூங்குகிறார் என்றால் ஏவம் நிசம்ய பகவான் ஓகே சூத உவாச்ச ஓகே சூத உவாச 161 படிங்க மாதாஜி. சூத உவாச ஏவம் நித்யம் பகவான் தேவ சோ ஜன்ம கர்மச பூய பிரபச்சதம் பிரம்மன் யா வியாசக சத்யவதி சுதஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ சூத்த உவாச்ச, சூத்தர் வந்து அந்த நைமிசாரண்யத்தில் இருக்கிறவங்க கிட்ட எப்படி வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது, இந்த 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 சம்பாஷணைகள் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது, நாரத முனிவர் வியாசதேவர் அவர்களுடைய நடவடிக்கை அவங்க கிட்ட இருந்து கேட்டு அவர் பண்ணாரு. இங்க வந்து வியாசதேவர் யாரு அப்படிங்கும்போது பகவான், அதாவது சத்தியவதியினுடைய ஒரு புதல்வனாக அவர் வியாசதேவர் இந்த பாகவதத்தை தொகுப்பதற்கு முன்பு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 4 வேதங்கள் 18 புராணங்கள், மகாபாரதம், இது போல பல்வேறு வகையான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சாஸ்திரங்கள் வந்து அவர் தொகுத்து வழங்கி இருக்கிறார். இது நம்ம வந்து பாகவதத்துல வந்து 4வது அத்தியாயம் ஸ்லோகங்கள் 17, 18 ஒரு 17ல இருந்து 25 வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள் வந்து முழுக்க முழுக்க அவர் இந்த பாகவதத்தை தொகுப்பதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுவார். அவருக்கு வந்து
17, 18ல அவருக்கு வந்து அவ்வளவு அறிவுகள் இருந்திருக்கு. அதாவது ஞானம் இருந்திருந்து அந்த ஞான திருஷ்டி மூலமாக அவருக்கு வந்து அந்த வருங்காலம் என்பது தெரிகிறது. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் சொல்லுவோம் இல்லையா? அந்த வருங்காலம் என்பது அவருக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது அப்படின்னா, மக்கள் சீரழியப் போகிறார்கள். பலவிதமான துன்பங்களில் அவர்கள் வீழப் போகிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த பௌதீக இச்சை, இந்திரிய சுக இச்சை, இது போல பல்வேறு வகையான இச்சைகளில் அவர்கள் ஈடுபடப் போகிறார்கள். அதன் மூலமாக சமுதாயம் தாழ்ந்த நிலையை சென்று அடையும். இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது. 19வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, சாத்துர்ஹோத்திரம் கர்ம சுத்தம் பிரஜன்னம் விக்ஷே வைதீகம். சோ அந்த 4 வகையான வேதங்களில் எப்படி வந்து யாகங்களை வளர்த்து அதன் மூலமாக அவர்களுடைய தொழில் தூய்மைப்படுத்தப்படுகிறது. வர்ணாசிரம தர்மத்தை பத்தி அது கூறக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. இந்த வேதங்களினுடைய ஒரு அமைப்பு எதற்காக நான் உருவாக்கினேன் அப்படிங்கறத வந்து நமக்கு விளக்குறார் அவர். அதனால அந்த ஒரே ஒரு வேதமாக இருந்தது, ஒரு தொகுப்பாக இருந்ததை வந்து அவர் 4 வேதங்களாக பிரிக்கிறார். நமக்கு எல்லாருமே அதை படிச்சிருப்போம். ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் சொல்லிட்டு ஒன்றாக இருந்த ஒரு தொகுப்பை அவர் 4ஆக பிரிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருடைய ஞானத்திற்கும் ஒவ்வொருவருடைய தகுதிக்கும் ஏற்றாற் போல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வேதமாக பார்க்கப்படுகிறது என்ன என்றால் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ், அதாவது நிறைய நிகழ்ச்சிகள் நடந்த ஒரு தொகுப்பு, இதிகாசம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நிறைய நடந்த ஒரு தொகுப்புகளை அவர் 5வது வேதமாக பார்த்து அதை புராணங்கள் என்று கூறுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 21, 22வது ஸ்லோகங்கள்ல வந்து இந்த வேதங்கள் யாரால் பராமரிக்கப்படுகிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெட் தரணும் இல்லையா? ஒவ்வொரு சேவகம் செய்யறதுக்கு இவர்தான் இன்சார்ஜ் நம்ம சொல்ற மாதிரி வியாசதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வேதங்களை அனைத்துமே பிரிக்கும் பொழுது 4 வகையான வேதங்களாக பிரிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் பைல ரிஷி அப்படின்னு ஒருத்தர், ஜைமினிங்கிற ஒருத்தர் சாம வேதம் பாத்துக்கிறாரு, வைஷம்பாயனா, அப்புறமா சுமந்து முனி, அங்கிர முனி, இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒரு அதிபதினா தே ஆர் த இன்சார்ஜ். அந்த பிரிச்சுட்டு அதை வந்து அவங்க கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ரோமஹர்சனா அவருடைய தகப்பனார், அவர் வந்து என்ன அப்படின்னா புராணங்கள், இந்த இதிகாசங்கள் புராணங்கள் சொல்ல அதனுடைய ஒரு தொகுப்பு. சோ இது எல்லாமே எப்படி கொடுக்கப்பட்டது என்றால் அவருடைய சிஷ்யர்களுக்கு, அந்த சிஷ்யர்களுடைய சிஷ்யர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது பரவி வந்து இது எல்லாமே ஒரு சம்பாஷணை மூலமாக நடைபெறுகிறது. ஒரு புக்ல எழுதியோ இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல எழுதியோ இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல எழுதியோ யாருக்கும் அனுப்பவே இல்லை. எல்லாமே சம்பாஷணைகள் மூலமாக செவி வழியாக கேட்டது அப்படியே மனதுல வச்சுக்கிறாங்க. ரொம்ப டாப் கிளாஸ் வந்து தே ரியலைஸ்டு பை தெம்செல்ஸ். அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த மனசுல எப்படி வந்து வியாசதேவர் தொகுத்து வழங்கினார் அப்படிங்கும்போது அவருக்கு யாருமே சொல்லவே இல்லை. நாரதமுனி வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரே தவிர இதைத்தான் நீ பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. சோ அவருடைய மனதில் தானாகவே தோன்றுகிறது. தட் இஸ் அந்த பகவான் வந்து அந்த ஒரு திருஷ்டி, அந்த ஒரு விஷனை வந்து அவர் வியாசதேவருக்கு கொடுத்திருக்காரு. இது போல அனைவருக்குமே அங்கு சூத்த கோஸ்வாமி எல்லாம் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாகவதத்தை வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்லும் போது கேட்கிறாரு அப்படின்னா ஒரே 1 வருஷம் 2 வருஷம் மாத்திரம் கேட்டுட்டவர் போல எண்ணற்ற பாடல்கள், எண்ணற்ற ஸ்லோகங்கள் அங்க கூறப்படுகின்றன. எல்லாத்தையுமே அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு வந்து அங்க வந்து அப்படியே பின்னாடி வந்து அவருடைய செல்ஃப் ரியலைஸ்டு, அவருடைய மனதில் தோன்றியது அதெல்லாமே ஹி இஸ் ரிப்பீட்டிங். ஆனால் இதுல என்ன ரொம்ப ஒரு கிரேட் அப்படின்னா யாருமே எங்கேயுமே வந்து தே ஹவ் நாட் கன்காக்டட் த வியூஸ். பிரபுபாதர் சொல்ற மாதிரி எந்த ஒரு கலப்படமும் இன்றி அப்படியே வந்து ஆஸ் இட் இஸ் யதா ரூபம் சொன்னாலே அந்த மாதிரியே எல்லாத்தையுமே வழங்கியிருக்காரு. அவர் யதா ரூபம் அப்படின்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாமே அந்த பரம்பரையில் வருகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பதத்திற்கும் அதன் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரபுபாதர் எதுக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாரு அப்படின்னா, எப்படி வந்து அந்த சுகதேவ கோஸ்வாமி பகவான் கிருஷ்ணர்ல இருந்து, நாரதர்ல இருந்து, சுகதேவ கோஸ்வாமியில இருந்து, வியாசதேவர்ல இருந்து, சுகதேவ கோஸ்வாமியில இருந்து பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள், பல்வேறு வகையான சங்கிலி தொடர்புகளில் இந்த ஞானமானது வழங்கப்பட்டு அது எல்லாமே வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் பிரபுபாதரும் வந்து அப்படியே தான் வழங்கியிருக்காரு அவர். அதற்காகத்தான் அவர் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லிடுறாரு, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த சனாதன கோஸ்வாமிக்கு கொடுத்த ஒரு அறிவுரை, ஒரு அதை நான் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த பாகவதமே நான் எழுதுகிறேன் அப்படின்னு.
சோ அந்த 24, 25வது ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம் அப்படிங்கும்போது இது போன்ற அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தொகுத்து வழங்குகிறார் அப்படின்னு. ஸ்ரீ சூத்ர த்விஜா பந்தூனாம் த்ரயீனா ஸ்ருதி கோச்சரா. அதாவது அந்த வாழ்க்கையின் இலக்கு என்பதை அறியாதவர்கள் யார் என்றால் பெண்கள், படிக்க தெரியாத லேபரர்ஸ். லேபரர்ஸ் மீன்ஸ் they don't have much knowledge. ஒரு சூத்திரர்கள் நம்ம சொல்லலாம். லேபரர்ஸ் அப்படின்னா சூத்திரர்கள். எல்லாமே தொழில் செய்து அதில் வரக்கூடிய பணத்தை அவர்களுடைய உடல் பராமரிப்புக்காகவும் குடும்பத்தின் வைத்துக் கொண்டிருப்பவர்கள். த்விஜபந்து, ட்வைஸ் born people, friends of twice born. they are not a brahmins. பிராமன்ஸ் அப்படின்னா அந்த வைஷ்ணவ குணங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? வைஷ்ணவ குணங்கள் கிடையாது, அந்த பிராமண குணங்கள் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் வைஷ்ணவர்கள். சோ இவங்களுக்கு அந்த பிராமின் குவாலிட்டிஸ் கூட இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சரியான அந்த சாஸ்திர அறிவின் மீது ஒரு பற்றுதலோ இல்லைன்னா அதை பத்தி எதுவுமே தெரியாத நிலையில் இருப்பவர்கள். அதனால அப்படிப்பட்டவர்களுக்காக எழுத வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய மனதில் தோன்றுகிறது. அதைத்தான் நாரத முனி ஸ்ரீமத் பாகவதமாக நீ தொகுத்து வழங்க வேண்டும், பகவானினுடைய லீலைகளை பற்றி நீங்கள் தொகுத்து வழங்க வேண்டும். அதுக்கு முன்னாடி அவர் இந்த வேதாந்த சூத்திரம் அவர் தொகுத்து வழங்கி இருக்கிறார். இந்த வேதாந்த சூத்திரம் அப்படிங்கும்போது அந்த வேதாந்தத்தினுடைய ஒரு சாராம்சம். இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது அகைன் அண்ட் அகைன் பகவானை பற்றியதுதான். பகவானை பற்றியது, அந்த பகவானினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு வியாசதேவருக்கு நாரத முனி இது போன்ற கொடுத்தவுடன் அந்த சாராம்சம் கண்டென்ஸ்டு ஃபார்ம், எப்படி ஒரு பாலை சுண்ட காய்ச்சுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வேதங்கள், அந்த வேதாந்த சூத்திரங்களை எல்லாமே நல்ல சுண்ட காய்ச்சின அதுல இருந்துதான் அவர் ஆரம்பிக்கிறார் பாகவதம். நாரத முனி சொன்ன உடனே அதுதான் முதல் ஸ்லோகம். யாராச்சும் படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க பார்க்கலாம். 1.1.1 இருக்கா? புக் இருக்கு யார்ட்டாச்சும்? ஹரே கிருஷ்ணா. வியாச உவாச்சா. நான் படிக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகா மாதாஜி, ஃபர்ஸ்ட் ஸ்லோகா, ஃபர்ஸ்ட் கேண்டோ, ஃபர்ஸ்ட் ஜென்மாதி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாதிஸ்ய யதோ इतरतश्चार्तेषु अभिज्ञतः स्वरात् ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यः सूरयः तेजो वारिमृतां यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा ताम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि. हरे कृष्णा. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. இதுல அந்த பொருளுரை நம்ம பார்த்தோம்னா இந்த சாராம்சம் அந்த சுண்ட காய்ச்சின பால்ல இருந்து ஒரு டேஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த டேஸ்ட் ஒரே டேஸ்டா தான் இருக்கும். சோ அந்த அந்த சூத்திரங்கள், அந்த அந்த வேதங்களினுடைய சாராம்சமான அந்த சூத்திரங்களை அவர் எடுக்கும் பொழுது அந்த வேதாந்த சூத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஒரு தொகுப்பு அவரால் வழங்கப்பட்ட முதல் ஒரு கம்பைல்டு வெர்ஷன். அதுக்கு பிரபுபாதர் ரொம்ப அமக்கலமா, பிரபுபாதர் ஒண்ணு கிடையாது, இதனுடைய சமஸ்கிருத அர்த்தமே அதுதான். இதுல முதல் 2 லைன் மாத்திரம் படிங்க. பகவான் கிருஷ்ணரை பற்றி கூறக்கூடியது. பகவான் வாசுதேவனுடைய மகனான பகவான் கிருஷ்ணர் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருப்பவர். அந்த சாராம்சம் அப்படிங்கும்போது நம்ம என்னத்தை கத்துக்க போறோம்? இவ்வளோ பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் பரமபுருஷர் யாரு? ஹி இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். அவர் தான் பகவான் அனைவருக்குமே ஒரு அதிபதி. அவர்தான் ஒரு உண்மை, பரம சத்தியம். அவர்தான். அவர் யாரு அப்படின்னா அனைத்து இடங்களிலும் வியாபித்திருப்பவர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பகவத்கீதையோ இல்லைன்னா பாகவதமோ நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புரிதல். செல்ஃப் ரியலைசேஷன், தட் இஸ் ஆல்சோ தேர், வெரி இம்பார்ட்டன்ட். பட் பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாமே படிக்கும்போது அதை இந்த முதல் ஸ்லோகத்திலேயே அவர் சொல்றார். இந்த சாராம்சமான அந்த வேதாந்த சூத்திர சொல்லும் போதே இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவருடைய பாகவத புராணா 18 புராணங்கள் இதெல்லாமே எப்படின்னா ஒரு ஆரம்ப கால வளர்ச்சி. ஒரு குழந்தை கருவிலிருந்து வருகிறது என்றால் அந்த கரு வளர்வதற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணின் விந்து எவ்வளவு முக்கியமோ அது போல அந்த பாகவத புராணா, அந்த 18 புராணங்கள் என்றால் இது போன்று ஒரு வளர்ந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம கடைசியா நம்ம பாக்குறோம் இல்லையா, இது அப்படியே எக்ஸ்பேண்ட் கடைசியில அந்த சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவுடைய சம்பாஷணை மூலமாக நாம் இன்று தெரிந்து கொண்டிருக்கிறோம்.
இதை வந்து நீங்க இந்த 18 புராணங்கள், இந்த வேதாந்த சூத்திரங்கள், பாகவத புராணம் எல்லாமே நீங்க போய் படிக்கலாம். படிச்சாலும் கூட உங்களால முழுமையாக எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொண்டாலும் கூட எந்த லெவல்ல நீங்க படிச்சிருக்கீங்களோ, எந்த போர்ஷன் படிச்சிருக்கீங்களோ அது மாத்திரம்தான், ஒரு சின்ன பிட்டு தான். சோ அதுதான் அவர் சொல்கிறார். முழுமையாக அந்த சுண்டக்காட்சிய பாலினுடைய சுவையை நீங்கள் எப்பொழுது அனுபவிக்கிறீர்கள் என்றால், அதை முழுமையாக தொகுத்து வழங்கிய அந்த சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி என்றால் சுகா என்றாலே நம் அனைவருக்குமே தெரியும். அந்த கிளி எப்படி ஒரு மாம்பழத்தை கொத்தி அந்த மாம்பழத்தின் சுவை அதிகமாக மாறுகிறதோ, அது போல அவர் வாயினால் ஏற்பட்ட அந்த அந்த சூத்திரங்கள், அந்த பாகவதங்கள் அவரால் கூறப்படும் போது அதற்கு இன்னும் அதிக சுவை. அந்த சம்பாஷணை அப்படிங்கிறதுனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த பரம்பரை மூலமாக நாம் கேட்டு அதை நாம் ரசித்து பெறும்பொழுது அதனுடைய சுவை நமக்கு எப்படி கிடைக்கின்றது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஸ்ரீமத் பாகவதம். இந்த சம்பாஷணையுடைய தொடர்பு நம்முடைய அறிவுக்கு ஏற்பட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காரு. நான் சொன்னேன், அவர் வந்து பகவான் கிருஷ்ணரே வந்து டைரக்டா போயிருக்காரு, பிரம்மதேவன் நாரதருக்கு குறிக்கிற மாதிரி பல்வேறு இடங்களில் இந்த பாகவதம் என்பது ஆனது பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு இன்று படித்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல். நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப படிக்கிற இந்த பாகவதம், நம்ம புரிஞ்சுக்கிற இந்த பாகவதம் எல்லாமே என்ன அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவிற்கு கூறியதுதான். நம்மால் இன்று அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நம்ம வந்து இரண்டாவது வகையான நரேஷன், இந்த ஸ்ரீமத் பாகவதனுடைய செகண்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷன், சூத கோஸ்வாமியும் நைமிசாரண்யத்தில் உள்ள சாதுக்களும் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம நாளைக்கு நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ், மண்டே இஸ் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா நீங்க டெய்லி வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது நடுவில் 2 நாளைக்கு, மண்டே அண்ட் தேர்ஸ்டே, இந்த 2 நாட்களுக்கு மாத்திரம் நம்ம வந்து இது போல சம்பாஷணைகள் ஒரு 2-3 வாரம் நம்ம இந்த பாகவதம் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேரியஸ் டாபிக்ஸ் பகவத்கீதையில வந்து ஒரு வேற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பகவத்கீதையில வந்து விதுரன் திருதராஷ்டிரனும் சஞ்சயனும் பேசியதனுடைய ஒரு நோக்கம், அது எப்படி நம்ம வந்து வேற கண்ணோட்டத்துல பார்க்க முடியும். திருதராஷ்டிரனுடைய மனநிலை அந்த டிஸ்கஷன் அப்போ எப்படி இருந்தது, மாமக பாண்டவ சைவ அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு எல்லாருமே வந்து, ஓ என்னுடைய பையனும் உன்னுடைய பையனும் சித்தப்பா பசங்க தானே, எல்லாரையும் மகனாக வளர்த்த அவன் ஏன் அவன் மாமக பாண்டவா, அவங்கள வந்து பிரிச்சு பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஃபோக்கஸ்ல வந்து ஒரு சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த டிஸ்கஷன்ல வந்து அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதே போல பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்து பல்வேறு வகையான விளக்கங்கள் தரப்படுகிறது பகவான் கிருஷ்ணரால். எஸ்பெஷலி 2வது அத்தியாயம் பகவத்கீதையில பாத்தீங்கன்னாலே முழுமையாக நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, பகவானினுடைய அங்கம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம வந்து எப்படி வேற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஹையர் கிளாஸ் அப்படி சொல்லணும். ஹையர் கிளாஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புரியக்கூடிய ஒரு வகுப்பு இது. நிறைய பேர் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து இதெல்லாமே வந்து ஒரு பக்தி சாஸ்திரி, ஒரு பக்தி வைபவ், அந்த சாஸ்திரிக் ஸ்டடீஸ் சொல்றோம் இல்லையா, அந்த சாஸ்திர வகுப்புகளில் செல்பவர்கள் இதை எப்படி வந்து நடத்துவாங்க, இதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய புரிதல் கிடையாது. எப்படி பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள், சம்பிரதாய ஆச்சாரியர்களுடைய விளக்கங்கள், அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் தெரியாத ஒரு சில விளக்கங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம முயற்சி செய்ய போகிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதோட இதை நிறுத்திக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஐ திங்க் ஒரு 2-3 கிளாஸ் இந்த இன்ட்ரடக்ஷன், இந்த பாகவதம் முழுக்க எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கான்வர்சேஷனும் எப்படி டிஃபர் ஆகுது, அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, அதன் பிறகு இண்டிவிஜுவல் கான்வர்சேஷன்ஸ் நம்ம எடுப்போம். பாகவத்துல இருக்கிறது, சைத்தன்ய சரிதாமிர்தா, ராமானந்த ராய் சொன்னீங்களே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷனுடைய இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங், அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த 2 பேரும் பேசுனதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வித் தட் ஐ எம் எண்டிங் மை கிளாஸ் டுடே. யாராச்சும் ஏதாவது கருத்துகள் ஷேர் பண்ணணும், இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா we will do that.